கிளைமேக்ஸ்க்காக படம் பார்க்க வரலாம். கிளைமேக்ஸ்க்காண்டியே கண்டிப்பாக பார்த்தாகணும். அதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. அந்த மெசேஜை வந்து எல்லாத்துக்குமே ரீச் ஆகும். அருண் ப்ரோவோட வந்து காமெடி அது சூப்பராக இருக்குது. ஒரே காமெடினாலும் அந்த ரிப்பீட்டிங் பேட்டர்ன் வந்து அது சூப்பராக இருக்குது. கடைசியில் எல்லா கதையும் தான் ஒன்று செஞ்சுட்டாங்க. என்கேஜிங்காக போகுது. கடைசியில் வந்து எல்லா படத்துலையும் முடிகிற மாதிரியே அப்படியே கேஷுவலாக முடிச்சாச்சு. ஹாப்பனிங்காக இருக்குது, அது ஜாலியாக போய்ட்டுருக்கு. நல்லா அருண் ப்ரோவோட வந்து காமெடி அது சூப்பராக இருக்குது. ஒரே காமெடினாலும் அந்த ரிப்பீட்டிங் பேட்டர்ன் வந்து அது சூப்பராக இருக்குது. ரியோ ப்ரோவோட கேஷுவல் ஆக்டிங் அது நல்லா இருக்குது. டாடா, பேச்சுலர் அதெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை ரீகால் ஆன மாதிரியே இருக்குது. என்கேஜிங்காக போகுது. கடைசியில் வந்து எல்லா படத்துலையும் முடிகிற மாதிரியே அப்படியே கேஷுவலாக முடிச்சாச்சு. நல்ல கருத்து ஒன்று இருக்குது. எல்லாருமே பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். செம்ம மெசேஜ் சூப்பராக இருக்கும். ஆமாம், கிளைமேக்ஸ்க்காண்டியே கண்டிப்பாக பார்த்தாகணும். அதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. அந்த மெசேஜை வந்து எல்லாத்துக்குமே ரீச் ஆகும். ஃபேமிலியோடு வந்து படம் பார்த்தா அது சூப்பராக இருக்கும். நீங்கள் ரியோன்னு சொல்லவே வேணாம், சும்மாவே நல்லா பண்ணுவார். இன்றைக்கி வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. அவர் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கவரும் நல்லா பண்ணியிருக்காப்புல. காமெடி நல்லா பண்ணியிருக்காப்புல. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஜோக் அடுத்து வேரியேஷன் தான் இது வருது. ஜோக் அடுத்து இது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காப்புல. வேறு ஒன்று ஜோனர்லாம் வந்திருக்காப்புல. அவ்வளோதான். அதில் ஒரு கேரக்டராக இருந்தாப்புல, இதில் வேறு மாதிரி இருக்காப்புல. டிஃப்ரெண்ட் வந்து நிறையாவே தெரியுது. சூப்பராக இருக்குது. எல்லா சாங்குமே அவர் தான் ப்ரொடியூசராக அவர் தான் நல்லா பண்ணியிருக்காப்புல. எதிர்பார்க்காம பண்ணாப்புல. ஆனால் இன்றைக்கி ஹிட் ஆயிரும் படம். கண்டிப்பாக 3 நாள் ஓடுன்றது. நீங்களே படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படத்தில் ஒன்றுமே நெகட்டிவ்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நல்ல மெசேஜ் இருக்குது. இந்த அளவு இல்லை, ஜோ அளவுலாம் அது வராது. சரி, பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். இல்லை ப்ரோ, அந்தளவுக்கு ஒன்றும் எதிர்பார்த்த அளவு இல்லை. கடைசியில் எல்லா கதையும் தான் ஒன்று செஞ்சுட்டாங்க. படம் சுத்தமாக நல்லாவே இல்லை ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஜோ கூட ஒரு தடவை பார்க்கலாம். இது ஜோ மாதிரி எதிர்பார்த்தா வந்தீங்களா? இல்லை, ஜோ ஒரு தடவை பார்க்கலாம். இது ரொம்ப சொதப்பி வச்சிட்டாங்க. கதையே இல்லை. ரொம்ப பழையப்பட்ட கதை. சுத்தமாக பார்க்கவே முடியல. தூக்கம் வந்துருச்சு. ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ரியோ அப்படி நடிச்சாரு. கதையே இல்லை இந்த படத்தில். எந்த கதையுமே இல்லை. ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. ஏண்டா வந்தோன்னு ஆயிடுச்சு. பேச்சுலர் படத்தையே கொஞ்சம் அரைச்சு அதே கதை. டாடா சூப்பராக இருக்கும். டாடா பக்கத்தில் கூட வர முடியும். அதில் மாதிரி ஒரு 2-3 சீன் வரும். மற்றபடி எதுவுமே நல்லா இல்லை. அருண் ஒருத்தர் இன்ஸ்டா ஃபேமஸ், அவர் இறக்கிருக்காங்க. ஒரு 2-3 சீன் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. வேறு எதுவுமே நல்லா இல்லை. உட்காரவே முடியல. எப்படா முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சுத்தமாக உட்காரவே முடியல. பர்ஃபார்மன்ஸ் ரியோ நல்ல ஆக்டர் தான். ஆனால் ஏன் இந்த கதையை நடிச்சதுன்னு தெரியல. இவனே ஒரு கேமியோ ரோலாக உள்ள வரைச்சிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்காது. யூத்துக்கு பிடிச்ச மாதிரினா யூத்துக்கு உட்காரவே மாட்டாங்க. பாதியிலே கிளம்பிடுவாங்க. ப்ரோ அரைச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. அதாவது லவ்வர், பேச்சுலர், டாடா இது 3ஓட காம்பினேஷன் தான் பாட்டாக ஒன்று எடுத்து அதை மொத்தமாக ஈவன் வச்சு பிஜிஎம்மோட சேர்த்து ஒரு இந்த ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி படத்தை கொடுத்துருக்காங்க. என்னமோ தெரிலங்க. ஆனால் ஒரு உட்காந்து அப்படி ரொம்ப ஸ்லோவாக போச்சு. கிளைமேக்ஸ்க்காக படம் பார்க்க வரலாம். ஆனால் 120 ரூபா கொடுத்து படம் பார்க்கறது லாஸ்ட் 80 ரூபா படம் கொடுத்து வரலாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பசப்பாக பரவாயில்ல. எனக்கு ரியோட ஆக்டிங் எதார்த்தமாக இருக்குது. சொல்ல ரியோக்காகவே வரலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி ஜோ தான் பார்த்துட்டேன்னு. ஜோவோட அப்படியே உள்ள இன்புட் அந்த காமெடி இருக்கு பார்த்தீங்களா இருக்குது. அந்த அருண் ஃபேமஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அவர் வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காப்ல. ஆக்சுவலாக அவர் காமெடி உண்மையிலே வந்து 10 நிமிஷம் என்ன எத்தனை 10 நிமிஷம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் சீட்டில் உட்கார முடியல. கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம், ஸ்டோரி இம்ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே தான், பட் நல்லா தான் இருந்துச்சு. சார் ஸ்டோரி நல்லா தான் இருக்குது. எனக்கு ஹீரோயின் காம்பினேஷன்ஸ் வேறு கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா ஒரே ஸ்டோரி, ஒரே சேனல், ஒரே லென்த் தான் அப்படி இருக்குது. சப்போ ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எந்த ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு வரலாம்? லவ்வருக்காக மட்டும் தான் ஆடியன்ஸ் வச்சுருக்காங்க. லவ்வர் ஆமாம் ஒன்லி. அவங்க லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபேமிலியே வர முடியாது. லவ்வர் மட்டும் தான் வர முடியாது. ஆக்சுவலாக லவ்வரை மட்டும் வந்து படமாற்று வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்றுமே வர முடியாது. ஆக்சுவலாக லவ்வர்ஸ்க்காக ஏதாவது சொல்லியிருக்காங்களா? கருத்து விஷயம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு கிடையாது. எல்லாம் லவ்வர்ஸ்க்காக மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் நம்ம சிங்கிள் தான். அதில் உள்ள வந்து நல்லா சென்டிமெண்ட்டாக இருக்குது. அம்மா சென்டிமெண்ட்டாக ஒரு சீன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இருக்க லவ்வர்ஸ் மெசேஜ் அதாவது லவ்வராக வந்து சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணி நம்ம தைரியமாக வந்து அபாஸ் பண்ணலான்ற அந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்து எல்லா லவ்வருக்கும் எடுத்துக்கட்டுன்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லவ் பண்ணுறது, ஒரு குழந்தைய பெற்றுக்கிறது, அதுக்கான வந்து அபார்ட் பண்ணுறது மட்டும் ஒரு சொல்யூஷன் இல்லாமல் அந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கிறதுன்ற ஒரு நல்ல மெசேஜை வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸில் நல்லா ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது நீங்கள் என்ன ரேட்டில் போடுங்க. ஆனால் படம் வந்து ஒன் டே தான் பார்க்க முடியாது. ஆக்சுவலாக சீட்டில் உட்கார முடியாது. எப்படா வெளியே வருவோன்றது. வசனம் சரியில்லை, பாட்டு சரியில்லை, நடிப்பு சரியில்லை, ஒன்றும் சரி, கதையும் சரியில்லை. மனசில் பதில்லை ஆக்டர் பேர். படம் கதை சரியில்லை, போர் அடிக்குது. ரொம்ப போர். ஒன் டைம் கூட பார்க்க முடியாது. ஒரு வாரம் கூட வரும்.